நண்பர்களே வணக்கம். முட்டை வேக வைக்கிறத பத்தி WhatsAppல ஒரு வீடியோ படிச்சேன். அத பத்தி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். முட்டைய வந்து நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணீல போட்டு தனியா ஒரு பாத்திரத்துல வேக வச்சு, எடுத்துட்டு உரிச்சு அவிச்ச முட்டைய வந்து குடுப்பாங்க. அந்த மாரி வேக வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஆனா முட்டைய வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்றாங்களாமா, சோறு வைக்கும்போது அந்த சோறு கூடயே சேர்த்து வேக வைப்பாங்களாமா. சரிங்களா? சோறு கூட அப்படியே அந்த முட்டைய வந்து ஓட்டோட போட்டு, சோறு கூடயே வேக வச்சு, அதுக்கப்புறம் பிரிப்பாங்களாமா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டைய வந்து ஓட்டோட குழம்புக்குள்ள போட்டு வேக வைப்பாங்களாமா. குழம்பு தண்ணி பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்திட்டு குழம்பு காய்கறிலாம் போட்டு அதோட போட்டு வேக வைக்கிறாங்களாமா. நான் எங்க வீட்ல அப்படி பார்த்ததில்ல. சொல்லும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு அப்படிங்கிறாரு. அந்த பச்சை முட்டையிலேருந்து வெளிய வரக்கூடிய கெட்ட நீர், இந்த பச்சை முட்டை வேக வைக்கும்போது நம்ம ஓட்டு மேல இருக்கு பார்த்தீங்களா, அதுலருந்து வெளிய வரக்கூடிய கெட்ட நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இறந்த உடலை குளிப்பாட்டு நீருக்கு சமமாமா. அதனால கெடுதி அதிகம் ஏற்படும். ஆகையால் முட்டையை அவிக்கும்போது தனியாக ஒரு பாத்திரத்தில வேக வைப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இத நெறையா பகிர்ங்கன்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஏன்னா நம்ம வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைய தனியா தான் வேக வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒருவேளை இந்த மாரி மனிதர்கள் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து மாத்திக்கலாம் இல்லையா? ஏன்னா தெரியாம கூட சில நிறைய பேர் ஒரு மாரி பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள் இந்த உலகத்துல தான் நெறைய விஷயம் ஒண்ணுமே இல்லாம அழிக்கப்பட்டதாச்சுல்ல. அதனால தெரியாம இந்த மாரி பண்ணுவாங்க. அதனால முட்டை ஓட்டோட குழம்புக்குள்ள போட்டோ, இல்ல சோத்துக்குள்ள போட்டோ வேக வைக்க வேண்டாம். அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்ல. கண்டிப்பா ஏன்னா ஒரு உள்ளுக்குள்ள இருந்து வெளிய வரக்கூடிய அந்த கரு, அது கெமிக்கல்ஸ் மூலமா சில நேரத்துல அந்த முட்டை வெளிய வரலாம். இல்லன்னா இயற்கையாவே வெளிய வரலாம். வெளிய வந்து எவ்வளோ நாள் வேணாலும் அந்த காத்துல வந்து அந்த முட்டை ஓட்டு மேல என்ன வேணாலும் படிஞ்சிருக்கலாம். எங்கெங்கேயோ கைப்பட்டுலாம் ஒவ்வொரு முட்டையும் ட்ராவல் பண்ணி வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை ஓட்டுல வந்து என்ன கழிவுகள் வேணாலும் இருக்கலாம். அப்ப நீங்க சுடுதண்ணீல போட்டு அத வேக வைக்கும்போது என்னன்னா, முட்டை ஓடு மேல இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஃபுல்லாவே தண்ணீலே நிக்கும். நீங்க அதுக்கப்புறம் முட்டைய வந்து உடைச்சு வெளிய எடுக்கிறப்போ சிறப்பு. அப்போ அந்த முட்டைய வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த வேக வச்ச தண்ணீலருந்து வெளிய எடுத்து, வேற ஒரு தண்ணிக்குள்ள போட்டு, அதுக்கப்புறம் வேணாலும் உடைக்கணும்னா உடைங்க. அந்த உடைக்கிறதுக்கு தண்ணிய வச்சு யூஸ் பண்ணுவாங்க சில பேரு. வேற தட்டுல வச்சு பண்ணுங்க. நம்ம வேக வச்சுட்டோம், அந்த தண்ணியிலேயே வந்து நம்ம திரும்ப உடைச்சு அதுக்குள்ளேயே உடைப்போம்னு உடைக்க வேண்டாம். அதுவும் கூட ஒரு விதத்தில தவறு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்ட்ட ஷேர் பண்ணிக்கங்க. ஆரோக்கியமான முட்டைகள சாப்பிடுங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து சாப்பிடுறதுலயே வந்து சிறந்த முட்டைன்னு சொன்னா நாட்டுக்கோழி முட்டை தாங்க. இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரன் சாப்பிடுற முட்டையா மாறிருச்சு. எங்க அம்மாட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தால எங்க அம்மா, "அம்மா நாட்டுக்கோழி முட்டை தாம்மா ஆரோக்கியமானது. அதாம்மா சாப்பிடணும். வெள்ள முட்டை அதிகமா சாப்பிடக்கூடாதும்மா" அப்படின்னு சொன்னேன் நானு. வெள்ள முட்டை சாப்பிடுறதுல வந்து அதிக பலன் கிடையாது. நாட்டுக்கோழி முட்டையில பலன்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "ஏன்டா டேய்! எல்லாம் பணக்கார சிந்தனையா இருக்குது உனக்கு. ஒரு நார்மல் பெர்சன் சிந்தனை மாரியே ஒரு ஏழை வீட்டு பையன் இந்த மாரி ஒரு நார்மலா வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனையே உனக்கு வரமாட்டேங்குது. பணக்காரன் சாப்பிடுற உணவா சாப்பிடுங்கிறாங்க." எவ்வளோ ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, பணக்காரன் சாப்பிடுற சாப்பாடுன்னு சொல்லக்கூடியத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து மனுஷியா இருந்த என் தாயார் சொல்றாங்க. அந்த காலத்தில நாட்டுக்கோழி முட்டை தான் இருக்கும். வேற பிராய்லர் கோழி முட்டையே இருக்கவே இருக்காது. எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை தான் அவங்க சாப்பிட்டது. அவங்க எப்படி சொல்லியிருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, "ஆமாண்டா மகனே, இந்த காலத்தில வந்து நாட்டுக்கோழி முட்டையே கிடைக்கிறதில்ல. நாம கூட ஒரு கோழி வளர்த்து, அந்த முட்டைய வந்து வச்சோம்னா, நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும்பா" அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷம். கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குதுப்பா. சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அத வாங்கி சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா, அவங்க வார்த்தையிலேருந்து வந்த வார்த்தை, பணக்காரர்கள் சாப்பிடக்கூடிய உணவு. இது மாரி இயற்கை உணவெல்லாம் ஒவ்வொன்னா அழிஞ்சிட்டு வரும்போது, இப்ப என்னது இந்த காய்கறிகள வந்து பார்த்தீங்கன்னா, மாற்று வழி சுழற்சியில பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி உணவ ஒரு ஏழை சாப்பிடணும். இயற்கை முறையில உருவாக்கக்கூடிய காய்கறிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பணக்காரங்கள் சாப்பிடணுங்கிற மாரி மாறிரும்னு நெனைக்கிறேன். மரபணு சோதனை மூலமாவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா ரசாயனத்து மூலமா உருவாகக்கூடிய காய்கறிகள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை சாப்பிடக்கூடிய உணவு. அதே வந்து இயற்கை முறையில ஏதாவது ஒரு உணவு உருவாச்சுன்னா, அது வந்து பணம் வச்சிருக்கவங்க சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லி மாறக்கூடிய காலம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் வந்து இயற்கை முறையில நீங்க எத சாப்பிடணும், எது வைக்கணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பணக்காரர்களுடைய ஒரு உணவா மாறிட்டு இருக்குது. பணம் வைத்திருப்பவன் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு உணவா மாறிட்டு இருக்குது. ஸோ, இங்க பணத்துக்கு எப்படி மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அப்ப எல்லா மனிதனுமே பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுவான். அத்தன பேர் முடியுமா? அப்போ வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா, சுயநலத்தோட எண்ணிக்கை வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த சுயநல வெளிப்பாடு வெளிய வர வர என்ன ஆகும் நடக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆபத்துகளும், விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்ட்ட ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுடைய உணவு, உங்களுடைய ஆரோக்கியம் பலருக்கு வெற்றி கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.